பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியோத்தை குறித்து சொன்ன வார்த்தை. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 24. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். தேவனுக்காக உபயோகப்படாத பிறப்பதை காட்டிலும் பிறப்பிலேயே மரித்திருந்தால் நல்லது என்றார் அவர். தேவனுக்காக பிறந்து தேவனுக்காக வாழாமல் மரித்தவர்களை காட்டிலும் பிறப்பிலேயே மரித்தவர்கள் அவர்களுக்கு நல்லது என்றார். பைபிள் உண்மை என்பீர்களா? இது எத்தனை உண்மை என்று நாம் ஆலோசிக்கலாம். இன்று இருக்கின்ற அறிவியலின் அடிப்படையில் நாம் அனைவரும் கூட இந்த சயின்ஸ் இப்போது தெரிந்து கொண்ட உண்மை என்னவென்றால், நாம் அனைவரும் தந்தையிலிருந்து தாயினுள் செல்வோம். என்னங்க, நாம் அனைவரும் தந்தையிலிருந்து தாயினுள். என்ன, நம்மை முதலில் பெற்றது மம்மி இல்ல டாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பெற்றது அப்பா. மத்தேயு சுவிசேஷம் இந்த சயின்ஸ் பிறப்பதற்கு முன்பு, சயின்ஸுக்கு தெரியாததற்கு முன்பு பைபிளில் தேவன் எழுத வைத்த வார்த்தை. 2ஆம் வசனம், முதல் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா தாமாரினிடத்தில் பாரேசையும் சாராவையும் பெற்றான். இங்கே நீங்கள் பார்த்தால் தந்தையர் பிள்ளைகளை பெறுகிறார்கள் முதலில். என்னங்க, லூகா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் மற்றொரு வார்த்தையை பார்க்கலாம் துரிதமாக. லூகா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், லூகா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூகா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேனான் ஏனோசினால் உண்டானால், ஏனோஸ் சேத்தினால் உண்டானால், சேத் ஆதாமினால் உண்டானால், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று இருக்கு பாருங்க. ஆதாம் தேவனின் குமாரன். அதனாலதான் பைபிள்ல தேவ அம்மா இருக்காது. பைபிளில் தேவ அம்மா இருக்காது. நமக்கு பிதாவாகிய தேவனே, தாயாகிய தேவதை என்பது நமக்கு பைபிளில் இல்லை. எனவே பிதா நம்மை பெற்றார். ஆதாமை பெற்றது பிதாதானே. பொம்மைய மண்ணால செஞ்சாரே தவிர ஜீவ சுவாசத்தை எங்கிருந்து கொண்டு வந்தார்? தனக்குள் இருப்பதை எடுத்தார். தனக்குள் இருப்பதை. அவ்வாறே தந்தையில் இருப்பது தாயினுள் வரும். என்னங்க, ஒரு வாட்டி நீங்க லைட்ஸ் ஆஃப் பண்ணா சில அறிவியல் பூர்வமானவை உங்களுக்கு புரிய வேண்டும். என்ன, படிச்சவங்க இல்லையா நீங்க? அங்க சின்னதா போறத பாத்தீங்களா? புழு மாதிரி, சின்ன புழு, குண்டூசி மாதிரி இருக்கு பாத்தீங்களா? சின்ன புழு மாதிரி. அப்படிப்பட்டதுங்க நம்முடைய உயிர். நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் நம்முடைய துவக்கம். என்றால் நம்மை தாயின் அண்டத்துடன் இணையும்படி முன்னதாக கொண்டு சென்றது யார்? ஏதோ பார்த்த மாதிரி இல்லைன்னா யாராவது பின்னாடி இருந்து விசில் அடிச்சு ரைட்டுன்னு கொடியை காட்டி துப்பாக்கியால சுட்ட உடனே ஓடுறவங்க மாதிரி ஓடுதுங்க அது. இதை எல்லாத்தையும் யாரு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பைபிளை பாருங்க. இப்போ பைபிளை பார்க்கலாமாங்க? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. தாயின் கர்ப்பத்தில் பிரித்தெடுத்தார் என்றார் பாருங்க. தாயின் வயிற்றில் பிரித்தெடுத்தார் என்றார் பாருங்க. இருக்காங்க. எத்தனை கோடியிலிருந்து பிரித்தெடுத்தார்? யாருக்குள்ளிருந்து வந்தார்? அப்பாக்குள்ளிருந்து வந்தாருங்க. அப்பாக்குள்ளிருந்து கோடிக்கணக்கானவர்கள் தாயினுள் சென்று அவருக்குள்ளிருந்து பிரித்தெடுத்து, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தாயா தகப்பனே. ஒரு உயிரணு என்பார்கள் அதனை. பவுல் என்னும் ஒரு உயிரணு தன் பிறப்புக்கு முன்பிருந்த விஷயம், தன் பிறப்பிற்கு முன்பிருந்த நிலையை சொல்கிறார். எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம்
எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. ஒண்டர்ஃபுல்லுங்க பைபிள். பைபிள் எப்பேற்பட்டதோ பாருங்க. அதனாலதான் உங்கள் பிள்ளைகளை வில்லிவாக்கம் பைபிள் காலேஜுக்கு அனுப்புங்க. சென்னையில் உள்ள வில்லிவாக்கம் பைபிள் காலேஜுக்கு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அல்ல, தி காலேஜ் ஆஃப் பைபிள் டெக்னாலஜிக்கு அனுப்புங்க. வேற எங்க அனுப்புனாலும் கெட்டுருவாங்க. இருக்கிற ஃபேக்ட சொல்றவங்களுக்கு வேற எங்க அனுப்புனாலும் உங்களுக்கு இது வராது. அடித்தடி, சண்டைகள், சச்சரவு, பாகுபாடு, என்னங்க டினாமினேஷன் ஃபீலிங்ஸ், இப்படிப்பட்ட கேடுகெட்ட பழக்கத்தை எல்லாம் கத்துப்பாங்க. எவன் பைபிள் காலேஜ வச்சாலும் அது அசல் நீங்க நம்பாதீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பாடங்களை யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. என்னத்தை சொல்லுவாங்க? வேலைக்கு ஆகாததை எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, தேவையானதை சொல்ல மாட்டாங்க. வெரி குட். எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எரேமியா பவுலை விட முன்பு என்ன சொன்னாரோ பாருங்க. எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி இவ்வாறு கூறிற்று, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கினேன். உருவாக்கம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? நாளை கம்ப நட்டு 4 ஓலைய வச்சு எப்படி இருக்குங்க இந்த உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? எப்படி இருக்குங்க இந்த கூரை அப்படின்னு கேட்கணும். எப்படி இருக்குங்க இந்த கூரை அப்படின்னு கேட்கணும். அப்படியே 185 மாடியை கட்டுறான் துபாயில, 180 எவ்வளவோ கட்டுற ஒரு பெரிய பில்டிங். அவங்க நமக்கு காட்டி எப்படி இருக்கு எங்க உருவாக்கம் அப்படின்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் இருக்கு. என்னங்க, எல்லாவற்றையும் விட பெரிய உருவாக்கம் மனித சரீர உருவாக்கம், மனித ஜென்ம உருவாக்கம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை எனக்கு தெரியும் எரேமியா. அப்படின்னா தேவனுக்கு நம்மளை எப்ப தெரியுமாங்க? தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே. நீ தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக மனிதர்களின் மனக்கண்களை திறக்கும் ஒரு பெரிய தலைவனாக உன்னை ஏற்படுத்தவே நான் இந்த காரியத்தை செய்தேன் ஐயா எரேமியா. ஏசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு அழகாயிருக்கிறதோ என்றால் இன்றைய லேட்டஸ்ட் என்னங்க பிசியாலஜி என்பார்கள் இதனை, விளையியல் அல்லது உடலியல். இந்த உடலியல் என்பது மனிதனுடைய மண்ணான ஞானத்திற்கு எட்டாததற்கு முன்பே தேவன் மகா ஞான புத்தகமாகிய பைபிளில் எழுத வைத்தார். அதனாலதாங்க எல்லாரையும் தோக்கடிக்கிறேன், எவனும் நிக்க முடியாது எனக்கு முன்னாடி. எந்த சப்ஜெக்ட்லயும் உலகத்துல எனி சப்ஜெக்ட், அதனாலதான் எவனும் நிக்க மாட்டான், பயந்து ஓடுவான் ஒவ்வொருத்தனும். சும்மாவே நாய் குலைக்கிற மாதிரி குலைப்பாங்களே தவிர வெளியில இருந்து பவுன்னு எதிர்த்தாப்புலயே வந்தவுடன் வால் உள்ள போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, 44ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகம் 2ஆம் வசனம், உன்னை உண்டாக்கினவரும் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உன்னை உருவாக்கினேன் ஐயா நான் உன்னை கர்ப்பத்தில். மகன் சுனில் சொன்னது போல தாயின் கர்ப்பம் என்னும் தொழிற்சாலையில் தேவனால் உருவாக்கப்படுகிற மிகப்பெரிய அதிசயமான தோற்றம் உன்னுடையது. கண்ணு போன கண்ணு கிடைக்காது, மூக்கு போனா மூக்கு கிடைக்காது. எவ்வளவு காஸ்ட்லியான காரை வாங்கினாலும் சக்கரம் போனா சக்கரம் கிடைக்கும், அப்படித்தானங்க? எத்தனை 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள விமானம் ஆனாலும் ரெக்க போன ரெக்கைய ஒட்ட வைக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா மனுஷனுக்கு மூக்குல ஓட்ட விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மைக்கேல் ஜாக்சன் சாகிற வரைக்கும். இந்த ஓட்டையில வாயளவுக்கு ஓட்டை இருந்தது 2 கண்ணுக்கு நடுவுலையும். ஒரு பாட்டுல நாங்க போட்டு காட்டினோம். அதனாலங்க அமெரிக்கால கோடிக்கணக்கான ரூபாய சம்பாதிச்சு டான்ஸ் ஆடினவனுக்கு அவனுடைய மூக்கு ஓட்டையாகவே இருந்துச்சுன்னா பின்ன அது வரைக்கும் செயற்கை மூக்கு. அது எத்தனையோ கோடிங்க இருக்கு அவன்கிட்ட, ஆனா மூக்க வச்சுக்க முடியல. அவன் மூக்குன்னா எங்க கிடைக்கும்? வச்சா எவன் மூக்கையாவது அறுத்து வைக்கலாம்னா வேலை செய்யாது இல்லையா, செட் ஆகாது. எனவே உலக சந்தையில் சரீர அவயவங்களின் பாகங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. எனவே ரொம்ப டேஞ்சருங்க. அதனால சரீரத்தை கவனமா வச்சுக்கோங்க, அனாவசியமா அதை யூஸ் பண்ணாதீங்க. தேவனுக்காக தவிர வேறு எதற்கும் உங்கள் சரீரத்தை பயன்படுத்தாதீர்கள். என்னங்க இங்க ஏசாயாவின் மூலமாக என்ன சொல்கிறார்? உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவராகிய உன் தகப்பனையா நான் என்கிறார் தேவன் என்று நம்முடன்.
பார்த்தீர்களா? இந்த உருவாக்கத்தின் பின்னால் தேவனுடைய கரம் இருக்கிறது என்பீர்களா? இதே வார்த்தையை 40 ஆண்டுகள் இஸ்ரவேலரை ஆண்ட ராஜாவாகிய தாவீது தன் புத்தகத்தில், சங்கீத புத்தகத்தில் ஒரு வார்த்தையை எழுதினார். 139 அதிகாரம் 139 அதிகாரம் 13-14 பாருங்க. 13-14 139 சங்கீதம் 13-14. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். மேட் பை காட், நாட் மேட் பை man, not made in Japan, not made in America, not made in India, made by God. தேவன் உருவாக்கினார். இந்த அவயவ உருவாக்கம் எல்லாம் தேவன் செய்தார் என்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். 16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அப்போதிலிருந்து கருவாய் இருக்கும் போதே எதற்கு பார்க்க வேண்டும்? முதல் உயிரணுவாய் நீயே தாயின் கருமுட்டையுடன் இணைய வேண்டும். முதலில் நீயே உயிரணுவான உன்னை உன் தாயின் கருமுட்டையுடன் இணைய வைக்கும் பணி என்னுடையது. எனவே அவர் தன் கண்களால் பார்க்கிறார் நீயே முதலில் செல்ல வேண்டும் என்பது. அது அவருடைய ஆபரேஷன். உனக்கு இந்த சரீரம் வருவதற்கு எத்தனை பேர் பின்தங்கினார்களோ தெரியுமா? உனக்கு இந்த சரீரம் கொடுப்பதற்கு எத்தனை பேர் உதிர்ந்து போனார்களோ தெரியுமா? 49 கோடியே 99,99,999 உயிரணுக்கள் உதிர்ந்து போனால் நீ ஒருத்தியே, நீ ஒருவனே தேவனுக்காக இருந்து விட்டாய். பார்த்தீர்களா? இந்த போட்டியில் உன்னை நிறுத்தியவர் யார் என்று நினைக்கிறாய்? உன் சுயமாய் நீ ஓடவில்லை. 49 கோடி சில்லறை உதிர்ந்து போக காரணம் உன் வலிமை அல்ல. உதிர்ந்து போன முதல் 20 கோடி உயிரணுக்களில் உன்னை வைக்காமல் தப்பித்து மீதமுள்ள 30 கோடி உயிரணுக்களை வெள்ளை அணுக்கள் தாக்கும் போது அவற்றிடமிருந்து உன்னை தாயின் கர்ப்பத்தில் வரவழைத்து பிரத்யேகப்படுத்தி எல்லாவற்றையும் விட உன்னையே ஓட வைத்து அதே நொடியிலே உன் தாயின் கர்ப்பத்தில் உள்ள அண்டங்கள் ஆயிரக்கணக்கான கருமூட்டைகளில் ஒன்றுடன் உன்னை இணைக்க உனக்காக அந்த குழாயின் வாசலில் நிற்க வைத்தது நான் தான் மகனே என்றார் தேவன். யாருக்குங்க தெரியும் அவருடைய கஷ்டம்? என்னங்க, தேவனை குறித்து இப்படி யாராவது சொல்றாங்களாங்க இன்னைக்கு? தேவன் அன்பானவர், அப்படித்தானங்க? ஆசீர்வதிப்பாரு. வயிற்று வலியா, ஜுரமா, தலைவலியா, அல்சரா, கேஸ்ல தோல்வியா, கேஸ்ல ஜெயிக்கிறியா, பெண்டிங்ல இருக்கா, கடனை கொடுத்து கஷ்டப்படுறியா, கடனை வாங்கி வட்டி அதிகமாயிடுச்சா, இதுவாங்க சொல்ற? ஜுரமா, ஜலதோஷமா, இதுவாங்க? வேண்டாங்க. தேவன் உனக்காக இந்த மகா ஞான புத்தகத்தில் எத்தனையோ விஷயங்கள் பத்திரப்படுத்தப்பட்டுள்ளது. பிறகு இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அனுப்பும் இந்த உலக சம்பந்தமான இந்த பள்ளிகளில் இவைகளை சொல்ல மாட்டார்கள். இவைகளை சொல்லுவது இந்த பகுதியில் உள்ள ஒரே ஒரு காலேஜ், சென்னையில் உள்ள வில்லிவாக்கத்தில் உள்ள பைபிள் டெக்னாலஜி. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் முன்னை நிலைநிறுத்த இவ்வளவாக உழைத்தாரா? அந்த போட்டியில் கோடிக்கணக்கானவர்களில் உன்னை நிலைநிறுத்தியதற்காக பூமி மீது விழுந்த நீ தேவனுக்காக நிற்பதற்கு இந்த போட்டியில் தேவனை வெற்றி பெறச் செய்வாயா? சொல்லுங்க. அன்று உன்னை வெற்றி பெறாமல் செய்திருந்தால் இன்று உனக்கு இந்த தோற்றம் இருக்காதே. இன்று உனக்கு இந்த தோற்றம் வந்த பிறகு நீ தேவனை வெற்றி பெறச் செய்ய மாட்டாயா? தேவனின் மீது சேற்றை இறைத்தவனுக்கு, தேவனை தெரியாதவனுக்கு, என்னங்க, தேவனை நம்பாதவனுக்கு, தேவனை தவறாக புரிந்து கொண்டவனுக்கு பிறகு இவர்கள் அனைவருக்கும் சொல்ல மாட்டாயா? நீ எதற்கு உன்னை தக்க வைத்தேன், எதற்கு உன்னை நிலைநிறுத்தினேன், எதற்கு உன்னை பிரித்தெடுத்தேனோ தெரியுமா? நான் இதற்காக தான் ஐயா. ஆனால் யூதாஸ் காரியோத்து, என் தகப்பன் முன்னை கர்ப்பத்தில் நிலைநிறுத்தினால் பூமி மீது வந்த நீ என் பெற்ற தகப்பனுக்காக என் காரியமாக நிற்க வேண்டிய நீ விலை போய் என் உயிரை எடுப்பதற்காகவா என்னை ஏமாற்றினாய்? உனக்கேனையா இந்த பிறப்பு? உனக்கேன் இந்த பிறப்பு? நீ பிறவாதிருந்திருந்தாலே நலம், பிறக்கலன்னா எப்படி நலம்?
அதையும் ஆலோசிக்கலாமா? பின்ன ஆலோசிக்கலன்னா எப்படி? 49,99,999 பேருங்க அவங்க உயிரணுக்கள்னா அவங்க யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? சரீரத்தை கொடுத்திருந்தா நம்மள போல தாயின் மூலமாக சரீரத்தை பெற்று பூமியில வந்து மீசைய முறுக்கி இருப்பாங்க. நீங்க நல்லா கேட்கணும். அவர்களுக்கும் தேவன் சரீரத்தை கொடுக்க நினைத்திருந்தால் அவர்களும் வெளியே வந்து நம்மை போல சரீரத்தை உடுத்திக் கொண்டு இன்னும் தேவனை மிகவும் வேதனைப்படுத்தியிருக்கலாம். நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க மூளைய வச்சு யோசிச்சு பாருங்க. அதனால்தான் தேவன் அவர்களை நீங்க போகாதீங்கப்பா, அவங்களுக்கு ஏன் அநியாயத்தை செய்வாரு, அவர்களுக்கு ஏன் அநீதி இழைப்பார் தேவன்? எங்களுக்கு ரொம்ப அநியாயத்தை பண்ணீங்க தகப்பனே, நீங்க எங்களை போக விடாம அதோ அவனை அந்த சந்திரகுப்தாவை விட்டுட்டீங்க, அந்த பாபுராவையும் சத்யம் நெல்சனை விட்டுட்டீங்க, அந்த வசந்த விட்டுட்டீங்க, எங்களை ஏன் உதிர பண்ணினீங்க நீங்க? நாங்க ஏன் போகல சரீரத்தை உடுத்தி கொள்ள அப்படின்னு கேட்டா, மகனே உங்களுக்கு ஏன்பா கஷ்டம்? பிறந்து கெட்டு போகின்ற இந்த சமுதாயத்தில் நீ பிறந்து கெட்டு விடுவாய் என்ற சிந்தையுடன் உங்களுக்கு டைரக்டா சொர்க்கத்தை கொடுக்க நினைச்சேன்பா. உங்களுக்கு டைரக்டா சொர்க்கம் பிறவாதிருந்தால் நன்மை என்ன என்றுதானே இப்போ கேட்கிறோம். திரும்ப படிங்க மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும். என்றால் உயிரணுவாக உதிர்ந்து போக வேண்டுமா? இல்லை என்றால் பிண்டமாக உருமாறிய பிறகு ரத்த கட்டியாக கலைந்து போக வேண்டுமா? நிறைய பேருக்கு கரு கலைந்து போகும். எனக்கு 2வது மாசத்துல கரு கலைஞ்சிச்சுங்க, 3ஆம் மாசத்துல கரு கலைஞ்சிச்சுங்க, 15 நாள் கழிச்சு கரு கலைஞ்சிச்சுங்க அப்படின்னு நீங்க கேட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் என்றால் அவர்கள் பிறப்பதற்கு வாய்ப்பை தேவன் கொடுக்கவில்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் அவர்களுக்கு பிறப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கவில்லை. இப்ப நாங்க பிறக்க வாய்ப்பை கொடுக்கல, நீங்க பின்ன நாங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு என்னய்யா, வந்துடுங்க அந்த உலகத்துக்கு. நான் இருக்கிற உலகத்துக்கு வாங்க. பிறந்து பயன்படாமல் யூதாஸ் காரியோத்தை போல நரகத்திற்கு போவதை விட கவனமா கேட்கணும். பிறந்து தேவனுக்காக வேலை செய்யாத அவருடைய சரீரத்தை கிறிஸ்துவுக்கு விரோதமாக பயன்படுத்தியதற்காக, அவ்வாறு வளர்த்ததற்காக அவன் மரித்த பிறகு நித்தியமான தண்டனைக்குள் செல்ல வேண்டும். அப்படி பிறந்து தேவனுக்காக பயன்படாதவனாக வாழ்ந்து செத்து நித்தியமான ஆக்கினைக்குள் போவதை காட்டிலும் அந்த உயிரணுக்களாக இருந்த போதே அல்லது அந்த கருமுட்டையுடன் இணைந்து பிண்டமாக உருமாறிய பிறகாவது உதிர்ந்து போய் சொர்க்கத்திற்கு போவதே நல்லது இல்லைங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க இயேசு இந்த வார்த்தையை சொன்னார் என்றால் எப்பேற்பட்ட மகா ஞானம் இந்த உலகத்திற்கு எட்டாதது அந்த வார்த்தையில் உள்ளதோ இன்று இரவு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறக்கலனை எப்படி நன்மை என்று நினைக்கிறாங்க நிறைய பேரு புரியாம. இயேசுவுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? இயேசுவுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள் யூதர்கள். அவருடைய சொந்த மக்களே அவர் என்னன்னு சொல்றாங்க? பிசாசு பிடிச்சிருக்கு இவருக்கு அப்படின்றாங்க. பிறவாதிருந்தால் எப்படி நன்மை? பிறந்தாதானே ஏதாவது நல்லது நடக்கிறதுக்கு. ஒரு நல்ல வசனத்தை காட்டுவா உங்களுக்கு பைபிள்ல பாருங்க. என்னங்க எடுங்க. பிரசங்கி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரசங்கி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்காயுசை அடைந்திருந்தாலும் அசல் அவன் சுகத்தையே அறியாதிருந்தா அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமல் மொத்தத்துல எங்கேயோ சிதஞ்சு போயிருந்தா அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். கருவழிந்த பிண்டத்திற்கு எப்படி நல்லது நடக்குங்க? எதுக்குங்க இவன் பிறந்த சுகத்தையே காணோம்? போட்ட இவன் பிறந்த என்னத்தை கண்டா பாருங்க. அவன் மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று, அம்மாடியோ
எவ்வளவு பெரிய சந்ததிங்க பாருங்க. என்னங்க, இப்படி இத்தனை பேரை பெத்து 100 பேரை பெத்த பிறகு தீர்காயுசை அடைந்த 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவன்னு நினைச்சுக்கலாங்க கொஞ்ச நேரம். ஓகே, இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்து, அவன் திருப்தி அடையாமல் 100 பிள்ளைகளை பெற்றாலும் 100 வருஷம் வாழ்ந்தாலும் அவன் வாழ்க்கையில திருப்தி இல்லைன்னா அதுவும் ஒரு வாழ்க்கையாங்க. யோசிச்சு பாருங்க, அது என்னத்த வாழ்க்கைங்க? இவனுக்கு பாவம் தீர்காயசு, பெரிய சந்ததி, சுகமே இல்லையா? இனி போன எப்படி செத்தானாயவன்? நாயசாவ செத்தானாயவன். நாயசாவ செத்ததா எங்க இருக்கு? பிரேத கல்லறை முதலா இல்லாமல் 100 பிள்ளைங்க, 100 மருமக, அவங்களுக்கு பிறந்த இவனுக்கு 100 வயசா இருக்கிறதுனால அவனுடைய பிள்ளைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, இத்தனை பேர் இருந்து அவனை புதைக்க ஆள் இல்ல. இவ்வளவு பெரிய தாத்தாவை அவங்க கண்டுக்கல. அவன் வாழ்க்கையில ஏதாவது மரியாதை இருக்கா? எதுக்கு அவன் பிறந்து, எதுக்கு அவன் கல்யாணத்தை பண்ணது, எதுக்கு அவன் 100 பேரை பெத்தது, எதுக்குங்க அவன் வாழ்க்கை? அதுவும் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்றத விட, அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு இருக்கிறத விட என்ன சொன்னாரு? கருவழிந்த பிண்டம் வாசி என்று நான் நினைக்கிறேன் என்றார் சாலமோன் ராஜாவாகிய ஞானி. கருவழிந்த பிண்டத்திற்கு நன்மையா? பரலோகத்துக்கு போயிடுவான். 100 பேரை பெத்ததுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். எத்தனை மெடிக்கல் செலவு, எத்தனை மருந்து செலவு. அவன் பொண்டாட்டி புலம்பிக்கிட்டு இருப்பான், ஏன் அவனுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா, என்ன ஏன் இப்படி சாகடிக்கிற அப்படின்னு. சொந்தக்காரங்க மத்தியில, சுத்தி இருக்கவங்க மத்தியில மரியாதை இல்லாம இவன் என்னடா எப்பா பண்ணி குட்டி போடுற மாதிரி போடுறான்னு. அவன் வாழ்க்கையில மரியாதை இல்லாம, நிம்மதி இல்லாம, கௌரவம் இல்லாம, என்னங்க எவங்கிட்டையும் மரியாதை இல்லாம எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு கடைசிய சாகரப்பவும் அனாத போன மாதிரி கிடக்குறாங்க. அவன் இத்தனை பிள்ளைங்க இருந்தும் இவனை புதைக்க ஆள் இல்லைன்னா என்னத்த சொல்லணும் சொல்லுங்க? தேவனுக்காக வாழாதவன் அவனுடைய தாயின் கருவறையிலேயே பிண்டமாக உருமாறிய பிறகு அழிந்திருந்தாலாவது, பிண்டமாக மாறுவதற்கு முன்பு கோடிக்கணக்கான உயிரணுக்களிலாவது உதிர்ந்து போயிருந்தால் அவனுக்கு நல்லது என்றார் சாலமோன் ராஜா. அப்பா, பைபிள் எத்தனை உன்னதமானது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? எம்மாடி நாங்க உதிர்ந்து போகலன்னு. அம்மாடியோ எம்மா நாங்க உதிர்ந்து போகல, எவ்வளவு நல்ல விஷயம் நடந்தது. வெரி குட். ஆனால் உதிர்ந்து போவது இன்னொன்று இருக்கு, நித்திய அக்னி தண்டனை. அங்கு உதிர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், அங்கு விழாமல் இருக்க வேண்டும் என்றால், தேவன் கொடுத்த இந்த அழகான தோற்றத்தை உன்னை பெற்ற தகப்பனாகிய தேவனுக்காக பயன்படுத்து. இல்லன்னா நீ போக மாட்ட. இதுதான் உண்மை. பிரதம மந்திரி காணாலும் சொல்லணும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை காணாலும் சொல்லணும். நீ பிறந்தது மக்களை ஆளுவதற்காக அல்ல. புரியுதா? நீ பிறந்தது நாடுகளை ஆட்சி செய்வதற்கு அல்ல. பெற்ற தகப்பனின் கனவுகளை நினைவாக்க பூமி மீதற்கு வந்த காரண பிறவி நீ. எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரணுக்களில் உன்னை நிலைநிறுத்தி பூமி மீது இந்த தோற்றத்துடன் வந்த நீ, உன் தாயின் கர்ப்பத்தில் அவர் பாதுகாத்து தம் கண்களினால் உன்னை பார்த்து உன் வாழ்நாட்களை தன் புத்தகத்திலே எழுதி நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உனக்கு நியமித்தால், நீ ஒன்றும் செய்யாமல் மரித்த பிறகு தேவனுக்கு முன் நின்றால் என்ன சொல்ல முடியும் மகனே? இன்று இரவு இயேசு சொன்னதை கேட்பீர்களா? 17ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 4-5 வசனங்களை வாசியுங்கள் பிரியமானவர்களே. 17ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 4ஆம் வசனத்தை படிங்க. செய்யும்படி அதே சரீரத்துடன் பூமி மீது வந்தார் இயேசு. செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்த கிரியையை முழுமையாக பூமி மீது நிறைவேற்றினேன் பிதாவே. இந்த உலகம் உண்டானதற்கு முன்பு, உலகம் பிறப்பதற்கு முன்புதானே நீர் எங்களை வேண்டும் என்று நினைத்தீர். இந்த உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்திலே எனக்கு எந்த மகிமை இருந்ததோ அந்த மகிமையை எனக்கு கொடுங்க தகப்பனே, நான் வருகிறேன் பரலோகத்திற்கு என்றாருங்க. பிறகு நீங்க எப்படி போவீங்க சொல்லுங்க? நீங்க என்ன சொல்லி போவீங்க சொல்லுங்க? என்ன செஞ்சீங்க போறதுக்கு சொல்லுங்க? யாருங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வார்த்தைகளை? என்னங்க ஜெபிச்சிட்டம்மா, பரலோகத்தை உனக்கு கொடுத்துடுவாரு, நீ போலான்னு சொன்னா நம்புவீங்களா? ஜெபிச்சிட்டம்மா, கத்தார் போறியா, நீ போம்மா. எவன் ஏத்துவான் உன்ன பிளேன்ல? நீ ஜெபிச்சா கத்தார் போக முடியாது.
நீ ஜெபிச்சா பக்கத்துல இருக்க ஊருக்கு போக முடியாது, இங்கதான் இருப்ப மைதானத்துல நடந்தா தவிர. தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ மாய போதகர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். செத்தவனுக்கு பரலோகம் வரணும் உங்ககிட்ட தைரியமா சொல்றாங்க. எப்படி வரும் சொல்லுங்க? வேலை செய்யாதவனுக்கு சம்பளம் கொடுப்பது நியாயமா? உழைக்காதவனுக்கு கூலி கொடுப்பது நியாயமா? எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எத்தனை கோடி உயிரணுக்களில் உன்னை பூமி மீது நிறுத்தி பூமி மீது உன்னை நம்பி அனுப்பினால் அந்த தகப்பனுக்கு பயப்படாத வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்த நீ மரித்தால் பரலோகத்திற்கு செல்வா என்ற தரிகட்டவனுடைய பேச்சை நீங்க நம்பாதீங்க. வேலையை செய்யணும். வேலைங்க எங்கேயோ இருக்கிற கத்தார், எங்கேயோ இருக்கிற துபாய், எங்கேயோ எமிரேட்ஸ், எங்கெங்கேயோ இருப்பவர்கள் ஆயிரக்கணக்கான ரூபாயை, அந்த கஷ்டத்தை, அவர்கள் எத்தனையோ கஷ்டங்களை சகித்து அந்த பணத்தை அனுப்பினால் இந்த மகா கூட்டங்கள் உலகம் அறியாத அந்த பிள்ளைங்களை பாத்தீங்களா? அந்த 20-30 பேரை அவர்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு செய்த தியாகத்தின் பலன்தான் இந்த மகா ஞானம் இந்த இரவு உங்கள் உள்ளங்களில் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. யார் செய்வாங்க? அவங்க செய்யலன்னா பின்ன நீங்களும் இருக்கீங்களே எத்தனை ஆயிரம் பேர், நீங்க எப்ப செய்வீங்க? நீங்களும் இப்படியே செய்தால் இந்த மாவட்டமே மாறிவிடும், இந்த மாநிலமே மாறிவிடும். பிராந்திய பேதங்களுடன், குல மத பேதங்களுடன், கொலைகளாலும் கலவரங்களாலும் மனித இனம் அழிந்து போகிற இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு மகா ஞானத்தை கற்றுக்கொள்ளும் நீ எப்படி இரவில் தூங்க முடிகிறது சொல்? வேண்டாம் மகனே, ஐ லவ் யூ. நான் உங்களை நேசித்தேன், நேசித்தே இந்த மகா ஞானத்தை சொல்லுகின்றேன். ஆலோசிங்க. இன்னொரு நல்ல வார்த்தையை படிக்கலாமா? இன்னொரு நல்ல வார்த்தையை பாருங்க. பிரசங்கி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரசங்கி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னும் பிறவாதவனுடைய, அப்படின்னா எங்க இருக்காங்க அவங்க? எங்க இருக்காங்க? தாயின் கர்ப்பத்தில் 9 மாதங்கள் உருவம் ஏற்படுகின்ற நிலையிலாவது இருக்கணும். இன்னும் முன்னாடி போனா தகப்பனுக்குள் இருக்கணும். தகப்பனிலிருந்து விடுதலையானவர்கள், தந்தை பெற்றதினால் வந்தவர்கள் தானே இவர்கள் அனைவரும். முதலில் தந்தையில் இருப்பார்கள், அடுத்து தாயினுள் வந்து 9 மாதங்கள் சரீரத்தை உடுத்திக் கொள்வார்கள். அதற்கடுத்து பூமியிலே வருவார்கள். இங்க பாருங்க என்ன இருக்கோ? இவ்விரு திறத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையே வாசி. பிறந்து இந்த மாய உலகத்தில் கால் பதித்து இந்த மாயைக்குள் சிக்கிக்கொண்டு தேவனை நோக்கி பார்க்காமல் மனக்கங்கள் தெரியாமல் மூடப்பட்டு உலகமே வாழ்க்கை என்று நினைத்து காணப்படுகின்ற இந்த வண்ணமயமான உலகமே உனக்கு சொர்க்கம் என்று நினைத்தால் நீ பிறக்காமல் இருந்திருந்தாலே நல்லது என்றார். இங்கேயும் பாருங்க, திரும்ப படிங்க அந்த வார்த்தைய. இவ்விருதிரத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவனுடைய நிலைமையே வாசி. ஏன் பிறக்கிறீங்க? பிறந்தா எல்லாமே அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே தேவனுடைய வசனத்தை அவனுக்கு கத்துக் கொடுங்க, அவளுக்கு கத்துக் கொடுங்கன்னு 4 நாளா கத்துக்கிட்டு இருக்கங்க. ஒருவள் கர்ப்பவதியா இருக்கும்போது அப்படியே என் தகப்பன் கட்ட வார்த்தையை பேசினால் வயிற்றுல இருக்கிற குழந்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கும், என்ன இது அப்படின்னு. ஒன்றும் அறியாத அந்த அப்பாவி சிசு உன் வயிற்றில் உருவத்தை உடுத்திக் கொள்ளும் நேரத்தில் உங்களுடைய கெட்ட வார்த்தை, நீங்கள் பேசிய பொய், நீங்கள் பேசிய தீதானவைகள், தீய விஷயங்கள் அவளிடம் தஞ்சம் புகுமே. அவள் எப்படி பிறப்பாள் சொல்லுங்க? அவன் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்டவனா இருப்பான சொல்லுங்க? காந்தின்னு பேரை வச்சா காந்தியை போல இருப்பானா? இயேசுன்னு பேரை வச்சா இயேசு போல இருப்பானா? தாவீதுன்னு பேரை வச்சா தாவீத போல வாழ்வானா? பவுலுன்னு பேரை வச்சா பவுல் மாதிரி இருப்பானாங்க? பைபிள் இருந்து எவனுக்கு பேரை வச்சாலும் எல்லாருமே திருடங்களா தான் தெரியுறாங்க. பிறந்த பிறகு நல்ல பேரா வையுங்கன்னு கேக்குறாங்க. ஆனால் வளர்க்கின்றாயா நீ? சிம்ஹாச்சலம் வரஹா நரசிம்ம சுவாமி வைர கிரெடுத்த அடிச்சுவம் பேரு தாவீது. தெரியுமா உங்களுக்கு? ஸ்டூவர்ட்புரம் திருடங்க இவங்க, குண்டூர் கிட்ட. அங்க எல்லா திருடங்க தான். எங்க திருட்டு நடந்தாலும் போலீஸ்காரங்க முதல்ல அங்க போயிட்டு தான் அங்க இருக்கிறவங்களை தூக்கி உள்ள போடுவாங்க. குண்டூர் ஸ்டூவர்ட்புரம் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க போய் கேளுங்க. ஏன்னா அங்க ஒரு பெரிய சர்ச்சு, தாவீதுபுரம், பேத்தேல்புரம் எல்லாம் பைபிள் பேர் தான். என்னங்க இனி போனா தாவூத் இப்ராஹிம், தாவீது பேரையும் ஆபிரகாம் பேரையும் கலந்து வச்சுட்டாங்க அவனுக்கு. மும்பை குண்டுவெடிப்புங்க. மும்பை குண்டுவெடிப்பில் எத்தனையோ பேரின் உயிரை வாங்கிய கொலகாரங்க அவன். அவன் பேர் என்ன பேருங்க? தாவூதுன்னா தாவீது, இப்ராஹிம்னா ஆபிரகாம். அதாவது தாவீது பேரையும் ஆபிரகாம் பேரையும் ஒன்னாக்கி கொலகாரன் ஆயிட்டான்.
அப்படி வளர்த்தாங்க அவனை. அதுங்க வேண்டாங்க. பெற வச்ச பெரியவங்க ஆக மாட்டாங்கப்பா. கருவறையில் இருக்கும் போதே உன் குழந்தைக்கு கரைச்சி ஊத்தணும். அப்பா எங்க போறோம் அப்படின்னு கேட்டாரு. அப்பா கிட்ட மகன் கேக்குறான், என்னப்பா? தேவனுக்கு பலியை கொடுக்க போறோம்ப்பா. நல்லா இருக்கு. 2 நாள் பிரயாணப்பட்டாங்க. மோரியா மலைங்கள்கிட்ட போனாங்க. 2 வேலைக்காரங்களையும் கீழே இருக்க சொன்னாரு. கீழே கழுதையை விட்டுட்டாரு. கத்தியும் கட்டைகளையும் நெருப்பையும் பிடிச்சு மகனை கூட்டிட்டு போறாரு. உயரமான மலை மேல ஏறாரு. திரும்பவும் கேட்கிறாருங்க ஈசாக்கு ஆபிரகாம, அப்பா எல்லாமே இருக்கு, ஆனா ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறாருங்க. தேவன் பார்த்துக் கொள்வார் மகனே. முதிர் வயதில் சாராளின் கர்ப்பம் கருகியிருந்த காலத்தில், உயிரணுக்களை பிறக்காத நாளில் ஆறாமில் தேவன் தன் வார்த்தையால் வாக்கு தத்தத்தின் பிள்ளையை கொடுத்த அவரே ஒரே ஒரு மகனை திரும்ப உயிரை பலி கொடுக்க கேட்கிறாருங்க தேவன். எத்தகைய பரீட்சை ஆபிரகாமுக்கு! மகனை கொண்டு போனார். கைகளை கட்டினார், கட்டைகளை அடுக்கினார், கத்தியை பிடித்தார். லைட்ஸ் ஆஃப். என்ன நடந்ததோ பாருங்க. யோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. யோபு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படாத முதிரா பின்னம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும், வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே. வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே என்கிறார். சங்கீத புத்தகம் 58ஆம் அதிகாரத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. சங்கீத புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீத புத்தகம் 58ஆம் அதிகாரம். கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒழிந்து போவார்களாக, ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் அபார்ஷன். தேவனுடைய பிள்ளைகளே, பிறவாதிருந்தானால் நலமா? யூதாஸ் பிறக்காமலேயே இருந்திருந்து அவன் கர்ப்பத்திலேயே கருகியிருந்தால் அவன் நரகத்திற்கு போயிருக்க மாட்டான். ஆனால் பிறந்து தவறு செய்தான். இப்பொழுது நம்மேல் ஒரு தலையாய கடமை உள்ளது. இப்போது நாம் பிறந்தோம், பிறந்து தவறு செய்யக்கூடாது. செத்தால் கர்ப்பத்திலேயே உதிர்ந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நமக்கு தேவன் நமக்கு இந்த தேகத்தை கொடுத்தார் என்றால் நம் மீது எத்தனையோ ஆசைகளை வைத்து பூமி மீது இந்த உருவத்தை கொடுத்து நம்மை உட்பிரவேசிக்க செய்தார் இந்த உலகத்தில். கவனமா கேளுங்க. என்றால் நாம் எதையோ செய்ய வேண்டும் என்றே அவர்களுடன் உதிர்ந்து போகாதவர்களாக நாம் வந்தோம். நல்லா கேட்கிறீங்க இல்லையா? பிறகு வந்த நீங்கள் யூதாஸ் காரியோத்தை போல இருப்பீர்களா? அல்லது பேதுருவை போல, மற்ற அப்போஸ்தலர்களைப் போல அவருக்காக வாழுவீர்களா? முடிவை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். கண்களை மூடுங்க. தகப்பனே, கடுமையான பனி அவர்கள் மீது பொழிந்து கொண்டிருந்தாலும் மழையைப் போல உம் பிள்ளைகள் உம் வார்த்தையில் மதிமயங்கி தங்களுக்குள் உமக்காக ஏங்கி தவிக்கிறார்கள் தகப்பனே. ஆம் தகப்பனே, பெற்ற தகப்பனின் வார்த்தைகளை எந்த பிள்ளை கேட்காமல் இருக்கும் தகப்பனே. உம் பிள்ளைகளானதால் வீட்டையும் வீட்டாரையும் விட்டு வந்து இந்த பணியில் உமக்காக ஆவலுடன் உட்கார்ந்தார்கள். உம் பிள்ளைகள் அனைவரையும் காப்பாற்றும் தகப்பனே. நிம்மதியுடன் வாழ இங்கு மட்டுமல்ல பரலோகத்தை அடையும் மாபெரும் பாக்கியத்தை உம் பிள்ளைகளுக்கு தாரும் தகப்பனே. அந்த பாக்கியத்தை அடைவதற்கு இந்த சிறிய வாழ்க்கையை உமக்காக செலவழிக்கிறவர்களாக அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் குடும்பம் முழுவதுமாக அனைவரும் உமக்காக வாழும் தலையாய கடமையை அவர்களுக்கு தாரும். இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவி தேவனின் அன்யோன்ய ஐக்கியம் சதா காலமும் நம் அனைவருக்கும் துணையாயிருந்து நடத்துவதாக. ஆமென்.